என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் கையில் வைத்திருக்கும் சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று கேட்டிருக்கிறாயா? அந்த சிவப்பு குங்குமம் சாதாரண குங்குமம் அல்ல. அது ஒரு அருள், அது ஒரு தாயின் அன்பு, அது ஒரு காவல், அது ஒரு புதிய பிறவி. உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள், உன் மனதை பிளந்த காயங்கள், உன் வீட்டில் ஏற்பட்ட சண்டைகள், உன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள், இவை எல்லாம் அந்த சிவப்பு குங்குமத்தின் அருள் சக்தியில் கரைந்து போகும். என் தங்கமே, நீ மனதில் நம்பிக்கை வைத்தால் அந்த குங்குமம் உனக்கு ஒரு புதிய பாதையை திறந்து வைக்கும். அம்மன் தரும் சிவப்பு குங்குமம் உன் நெற்றியில் வைக்கப்படும் போது அது சாதாரணமாக பூசப்பட்ட ஒரு பவுடர் இல்லை. அது உன் உடலுக்குள் ஊடுருவும் சக்தி. அது உன் இரத்தத்தில் பாயும் நம்பிக்கை. அது உன் சுவாசத்தில் கலந்து கொள்ளும் அருள். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும், எத்தனை கண்ணீர் வடித்தாலும் அந்த குங்குமம் உன்னை உயர்த்தும். உன் விதியை மாற்றும் என்று சொல்வது வெறும் சொல் அல்ல, அது உண்மை. என் தங்கமே, நீ பலமுறை உன்னையே கேட்டு இருப்பாய், என் வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டுமா? நான் ஏன் எப்போதும் தடைகள் சந்திக்கிறேன்? என் கனவுகள் ஏன் தள்ளி வைக்கப்படுகின்றன? ஆனால் உனக்கு நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த சிவப்பு குங்குமம் உன் கர்ம கதவை திறக்கும் சாவி. அதில் உன் சுபிட்சம், அதில் உன் வளம், அதில் உன் வீட்டின் அமைதி எல்லாம் அடங்கியுள்ளது. மாரியம்மன் கையில் இருக்கும் சிவப்பு குங்குமம் எப்போதுமே எளிதில் தரப்படுவதில்லை. அது தாயின் பரிசு. அது உனக்காக பாதுகாக்கப்பட்ட வரம். அதை ஏற்றுக்கொள்கிறாயானால் உன் வாழ்வின் இருள் விலகும். உன் வழியில் ஒளி பிறக்கும். அந்த ஒளி உன்னை எங்கே அழைத்துச் செல்லும் தெரியுமா? உன் கனவுகளின் உச்சிக்குச். என் தங்கமே, நம்பிக்கை என்பது உயிரின் மூச்சு. அந்த மூச்சில் அம்மன் அருள் கலந்துவிட்டால் உன் விதி மாறாமல் இருக்க முடியாது. உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரை குங்குமம் உலர்த்திவிடும். உன் உள்ளத்தில் துயரம் இருந்தாலும் அந்த துயரத்தை குங்குமம் எரித்துவிடும். உன் வீட்டில் வறுமை இருந்தாலும் அந்த வறுமையை குங்குமம் அகற்றிவிடும். ஒரு விஷயத்தை நினைவில் வை. குங்குமம் உன் கையில் விழுந்த அந்த தருணமே உன் வாழ்க்கையின் பழைய பக்கம் முடிந்து புதிய பக்கம் தொடங்குகிறது. பழைய சாபங்கள், பழைய தோல்விகள், பழைய துன்பங்கள் அனைத்தும் அந்த சிவப்பு நிறத்தில் கரைந்துவிடுகின்றன. சிவப்பு நிறம் என்றால் அது வெறும் நிறமல்ல. அது உயிரின் உற்சாகம், அது அன்பின் அடையாளம், அது தாயின் கருணை, அது வெற்றியின் எச்சம். என் தங்கமே, நீ அந்த குங்குமத்தை உன் வீட்டின் வாசலில் வைத்தால் வீடு முழுக்க செல்வம் நுழையும். நீ அந்த குங்குமத்தை உன் பணப்பையில் வைத்தால் உன் கையில் பணம் தானாக பெருகும். நீ அந்த குங்குமத்தை உன் பிள்ளையின் நெற்றியில் வைத்தால் அவன் கல்வியில் தெய்வீக வெற்றி பெறுவான். நீ அந்த குங்குமத்தை உன் கணவன் முகத்தில் வைத்தால் அவன் மனம் உன்னிடம் மீண்டும் நெருங்கும். இப்படி அந்த சிவப்பு குங்குமம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொடும் போது அது நம்பிக்கையை விதைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரம் விதி எழுதாத பக்கங்கள் இருக்கும். அந்த பக்கங்களை மாரியம்மனின் குங்குமம் எழுதும். அந்த எழுத்து தான் உன் வெற்றியின் விதி. அதில் தோல்வி என்ற வார்த்தை கிடையாது. அதில் சாபம் என்ற குறி இல்லை. அதில் தடை என்ற தடம் இல்லை. அதில் மட்டும் வளம், சுபிட்சம், செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி. நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், மாரியம்மா, உன் சிவப்பு குங்குமம் என் வாழ்வை மாற்றட்டும். என் குடும்பம் சுபிட்சமடைந்திடட்டும். என் பிள்ளைகள் நல்ல நிலையில் வாழட்டும். என் வீடு எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைந்திடட்டும். இப்படி மனதார வேண்டினால் அந்த குங்குமத்தின் சக்தி உன்னை விட்டு போகாது. அது உன் வீட்டில் எப்போதும் காவலாய் நிற்கும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும், உன்னை எத்தனை பேர் துரோகப்படுத்தினாலும், உன் பாதையை எத்தனை தடைகள் மூடியாலும், அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் வந்துவிட்டால் யாராலும் உன் விதியை மாற்ற முடியாது. அது உன் பக்கம் நிற்கும் காவல் தெய்வம். அது உன் ஆன்மாவின் துணை. அது உன் உள்ளத்தின் விளக்கு. நினைவில் வை, உன் நம்பிக்கையே அந்த குங்குமத்தை செயல்படுத்தும் சக்தி. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அருள் தங்காது. உன் இதயம் முழுக்க விசுவாசம் இருந்தால் அந்த சிவப்பு குங்குமம் உன் கண்ணில் ஒளி, உன் வாயில் சிரிப்பு, உன் கையில் வளம், உன் காலில் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை நாளை எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதே. மாரியம்மன் கையில் இருக்கும் சிவப்பு குங்குமம் உன் நாளைய பக்கத்தை எழுதி விட்டது. அந்த பக்கம் உன் சாதனைகளின் பக்கம். அந்த பக்கம் உன் கனவுகள் நிறைவேறும் பக்கம். அந்த பக்கம் உன் வீடு சிரிப்பால் நிறையும் பக்கம். அந்த பக்கம் உன் பிள்ளைகள் பெருமை தரும் பக்கம்.
நீ இன்று மனதில் வைத்துக்கொள், என் விதியை மாறுவது நான் அல்ல, என் தாயின் சிவப்பு குங்குமம் தான். அந்த குங்குமத்தை நம்பினால் உன் வாழ்க்கையில் வறுமை, துயரம், சாபம், தோல்வி என்ற சொல்லுக்கு இடமே இருக்காது. உன் வாழ்க்கை முழுக்க வளமும் சுபிட்சமும் நிறைந்த பாதையாக இருக்கும். என் தங்கமே, உனக்கு மாரியம்மன் தரும் அந்த சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றுவதற்கான சக்தி. அதை ஏற்றுக்கொள், அதை நம்பு, அதை உன் உள்ளத்தில் பதியவிடு. அப்போதே உன் வாழ்க்கை புதிய அருளின் வெளிச்சத்தில் பிரகாசிக்கும். என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் கையில் இருக்கும் அந்த சிவப்பு குங்குமம் உன் வாழ்க்கையின் சாவியைப் போல. அது சாதாரணமாக கையில் வைத்திருக்கும் தூள் அல்ல, அது உன் ஆன்மாவின் அடையாளம், உன் விதியின் புது பாதை, உன் நெஞ்சின் கண்ணீர் துளிகளை துடைக்கும் தாயின் அருள். அந்த குங்குமத்தை நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வின் இருள் விலகி ஒளி நிரம்பும். எத்தனை காலம் நீ கஷ்டப்பட்டாலும், எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும், எத்தனை தடைகள் உன் முன் நின்றாலும், அந்த குங்குமம் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் சக்தி கொண்டது. என் தங்கமே, விதி என்பது கல்லில் எழுதப்பட்டதல்ல. அது தாயின் கருணையால் மாற்றப்படும். அந்த கருணையின் உருவமே சிவப்பு குங்குமம். நீ நினைத்து பாரு, உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருக்கும். சில சமயம் உன் வீட்டில் சண்டைகள், சில சமயம் உன் உடலில் நோய்கள், சில சமயம் உன் பிள்ளைகளின் கல்வி தடைகள், சில சமயம் உன் கையில் பணமின்மை. இவை எல்லாமே உன்னை சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் வந்துவிட்டால் உன் விதியின் சக்கரம் புதிய திசையில் சுழலும். என் தங்கமே, சிவப்பு நிறம் என்பது வெறும் அழகுக்காக அல்ல. அது உயிரின் உற்சாகம், அது வெற்றியின் அடையாளம், அது அன்பின் தாய் மாரியம்மனின் குரல். அந்த சிவப்பு நிறம் உன் கையில் வந்துவிட்டால் உன் வாழ்க்கை ஓய்ந்த நதி அல்ல, ஓடும் ஆறு போல சக்தியுடன் பாயும். நீ அந்த குங்குமத்தை உன் நெற்றியில் வைத்து கொண்டால் உன் சிந்தனை தெளிவாகும். உன் மனதில் இருந்த குழப்பங்கள் கரையும். உன் கண்களில் இருந்த கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் இதயம் தைரியமாகும். நீ உன் வாழ்க்கையில் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல உணரும். என் தங்கமே, அந்த சிவப்பு குங்குமத்தை உன் வீட்டின் வாசலில் வைத்து பாரு. உன் வீடு காவலால் நிரம்பும். தீய சக்திகள் நுழைய முடியாது. சாபங்கள் உடைந்து போகும். குடும்பத்தினருக்குள் இருந்த சண்டைகள் கரையும். வீடு முழுக்க அமைதி வந்து சேரும். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பு, ஆரோக்கியம், செல்வம் ஆகியவை குடியிருக்கும். உன் கையில் பணம் இல்லை என்று நீ வருந்தினால் அந்த சிவப்பு குங்குமம் உன் பணப்பையில் வைத்தால் அதிசயம் நடக்கும். நீ நினைக்காத வழிகளில் உனக்கு பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் திறக்கும். இழந்த தொழில் மீண்டும் உயிர் பெறும். நீ எப்போதும் நான் முடியாது என்று நினைத்த இடத்தில் ஆம் நான் முடியும் என்று சொல்ல வைக்கும். உன் பிள்ளைகளுக்காக நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாய். அவர்கள் கல்வியில் தடைகள் வந்திருக்கலாம். அவர்கள் நல்ல வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிவப்பு குங்குமத்தை அவர்கள் நெற்றியில் வைத்து பாரு. அவர்கள் அறிவு பிரகாசிக்கும். அவர்கள் தங்கள் கனவுகளை அடைவார்கள். அவர்கள் உன் கண்களுக்கு பெருமை தருவார்கள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் மிக பெரிய துயரம் என்னவென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமையே. ஆனால் அந்த சிவப்பு குங்குமம் உன் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரின் இதயத்திலும் அன்பை விதைக்கும். சண்டைகள் கரையும். தவறான புரிதல்கள் அழியும். வீடு மீண்டும் மகிழ்ச்சியின் ஆலயமாக மாறும். அந்த குங்குமத்தின் சக்தி உன் உடலிலும் தெரியும். உன் உடலில் இருந்த நோய்கள், உன் மனதில் இருந்த பயம், உன் உடம்பில் இருந்த சோர்வு எல்லாம் கரையும். உன் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உன் முகத்தில் ஒளி வீசும். உன் குரலில் தன்னம்பிக்கை ஒலிக்கும். உன் நடை தைரியமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ விரும்பிய ஒரு ஆசை இருக்கிறது. அது நிறைவேறாமல் நீ வருந்துகிறாய். அந்த ஆசையை நிறைவேற்றும் சக்தியே அந்த சிவப்பு குங்குமம். நீ அதை மனதில் வைத்து, மாரியம்மா, உன் அருளால் என் ஆசை நிறைவேறட்டும் என்று வேண்டினால் அது நிறைவேறாமல் போகாது. உன் எதிரிகள் உன் பாதையை மறித்திருக்கலாம். அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் வந்துவிட்டால் உன் எதிரிகள் உன் முன் தாழ்ந்து போவார்கள். அவர்களின் தீய எண்ணங்கள் அனைத்தும் திரும்பி போகும். உன்னை உயர்த்துவதற்கான சக்திகள் மட்டும் உன்னை சுற்றி நிற்கும். என் தங்கமே, இந்த சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று சொன்னது வெறும் சொல் அல்ல. அது உண்மையான அருள். அது உன் வாழ்க்கையில் நடந்த காயங்களை ஆற்றும் மருந்து. அது உன் கண்ணீரை துடைக்கும் தாய். அது உன் பாதையில் விளக்கேற்றி நிற்கும் காவலன். நீ நினைவில் வைத்துக்கொள்,
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த சிவப்பு குங்குமம் உன்னை காப்பாற்றும். அது உன் முன்னால் நின்று தடை இல்லாமல் வழிகாட்டும். அது உன் பின்னால் நின்று உன்னை தாங்கும். அது உன் பக்கத்தில் நின்று உன்னை வலுப்படுத்தும். என் தங்கமே, நீ இன்று எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நாளை உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். காரணம், அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் இருக்கிறது. அது உன் விதியை மாற்றும் சக்தி கொண்டது. உன் மனதில் சந்தேகம் வேண்டாம். உன் இதயத்தில் பயம் வேண்டாம். உன் வாயில் அம்மா என்ற பெயர் மட்டும் இருந்தால் போதும். அந்த சிவப்பு குங்குமத்தை நீ ஒரு நாளும் மறக்காமல் உன் வீட்டில் வைக்க வேண்டும். அது உன் செல்வத்தின் அடையாளம். அது உன் மகிழ்ச்சியின் குறியீடு. அது உன் வாழ்க்கையின் காவல். அது உன் விதியின் விளக்கு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகள் இருந்தாலும் அந்த சிவப்பு குங்குமம் அவற்றை திறக்கும். உன் மனதில் எத்தனை கனவுகள் இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றும். உன் வாழ்க்கை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுப்பும். உன் நெஞ்சம் எத்தனை முறை உடைந்தாலும் அதை மீண்டும் இணைக்கும். அந்த சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று சொல்வது நான் சொல்வது அல்ல. அது உன் தாயின் அருள். அந்த அருள் உன்னை விட்டு போகாது. உன் வாழ்நாளில் முழுவதும் உன்னை சுற்றியும் உன்னை காக்கவும் இருக்கும். என் தங்கமே, நீ அதை நம்பு. உன் வாழ்க்கை நாளை மாற்றப்படும். உன் விதி புதியதாக எழுதப்படும். உன் வீடு வளம் பெறும். உன் பிள்ளைகள் வளர்ச்சி பெறுவார்கள். உன் கையில் செல்வம் பெருகும். உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் வாழ்க்கை பிரகாசமாகும். அந்த சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று கேட்டிருக்கிறாயா? இப்போது நீ உணர்ந்திருக்கிறாய். அது வெறும் கேள்வி அல்ல, அது உன் வாழ்வின் பதில். அது உன் வாழ்க்கையின் காவலன், உன் விதியின் விளக்கு, உன் நம்பிக்கையின் தாய். என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் கையில் வைத்திருக்கும் அந்த சிவப்பு குங்குமம் உன் வாழ்க்கையின் காவல் தெய்வ சக்தி. அது உன் விதியை மாற்றும் என்று சொல்வது வெறும் நம்பிக்கை வார்த்தை அல்ல, அது 1000 ஆண்டுகளாக சோதித்து உறுதி செய்யப்பட்ட உண்மை. உன் மூச்சிலும் உன் சுவாசத்திலும் உன் மனதின் அடிப்படையிலும் அந்த சிவப்பு குங்குமம் கருணையின் வடிவமாக கலந்துவிடும். அந்த சிவப்பு குங்குமத்தை நீ ஒருமுறை கையில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்நாளில் அதிசயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். என் தங்கமே, மனித வாழ்வில் 3 முக்கியமான பசிகள் இருக்கின்றன. 1. உடலின் பசி. 2வது மனத்தின் பசி. 3வது ஆன்மாவின் பசி. உடலின் பசிக்கு உணவு தேவை. மனத்தின் பசிக்கு அன்பு தேவை. ஆன்மாவின் பசிக்கு தெய்வ அருள் தேவை. அந்த 3வதான ஆன்ம பசியை தீர்க்கும் சக்தி தான் அம்மன் கையில் இருக்கும் சிவப்பு குங்குமம். அது உன் ஆன்மாவை நிறைவேற்றும். அது உன் உள்ளத்தின் வெறுமையை நிரப்பும். அது உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தும். நீ பல வருடங்களாக அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து பார்க்கிறாயா? உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள், உன் வீட்டில் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள், உன் மனதில் பிறந்த துக்கங்கள், இவை அனைத்தும் உன்னை சோர்வடையச் செய்திருக்கின்றன. சில சமயம் நீ தனியாக அழுதிருக்கிறாய். சில சமயம் உன் வலியை யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருக்கிறாய். ஆனால் என் தங்கமே, அந்த சிவப்பு குங்குமம் உன் கண்களில் வந்த கண்ணீரை துடைக்க உருவாக்கப்பட்டது. அந்த குங்குமம் உன் வாழ்க்கையின் கரிய பக்கங்களை சிவப்பு ஒளியால் எழுதுகிறது. நீ அந்த குங்குமத்தை நெற்றியில் பூசும்போது அது உன் 3வது கண் திறக்கும். அது உன் வாழ்க்கையில் உன் கண்களுக்கு தெரியாத வாய்ப்புகளை திறக்கும். அது உன் மனதில் இருந்த பயங்களை கரைத்து விடும். அது உன் உடலில் இருந்த சோர்வை எரித்து விடும். அது உன் இதயத்தில் இருந்த சுமைகளை எடுத்து விடும். அது உனக்கு தைரியத்தை தரும். என் தங்கமே, அந்த சிவப்பு குங்குமம் உன் வீட்டின் வாசலில் இருந்தால் தீய சக்திகள் நுழைய முடியாது. உன் வீட்டில் எப்போதும் நல்ல சக்திகள் மட்டுமே சுற்றி நிற்கும். உன் வீட்டு வாசல் வழியாக செல்வம் வந்து சேரும். உன் வீட்டு வாசலில் சிரிப்பு ஒலிக்கும். உன் வீடு ஆலயம் போல புனிதமாகும். அந்த சிவப்பு குங்குமத்தை நீ உன் தொழிலில் வைத்தால் உன் தொழில் வளர்ச்சி பெறும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடிவடையாமல் இருந்த வேலைகள் உடனே வெற்றியடையும். உன் தொழிலில் தடையாக இருந்தவர்கள் தானாக விலகிப்போகும். உன் பக்கம் நல்ல மனிதர்கள் வந்து சேருவார்கள். உன் உழைப்பின் பலன் பல மடங்காக கிடைக்கும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த சிவப்பு குங்குமம் அதிசயம் செய்யும். அவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் வேலைக்காக போராடி கொண்டிருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அவர்கள் வாழ்க்கை திசைதிரிந்து போகாமல் நல்ல பாதையில் நிலைத்திருக்கும். அவர்கள் உன் கண்களுக்கு பெருமை தருவார்கள். என் தங்கமே, அந்த சிவப்பு குங்குமம் உன் உடலுக்கு ஆரோக்கியம் தரும்.
உன் உடலில் இருந்த நோய்கள், உன் மனதில் இருந்த சோர்வு, உன் ஆன்மாவில் இருந்த குழப்பம் அனைத்தும் விலகும். உன் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உன் முகத்தில் ஒளி மின்னும். உன் சிந்தனையில் தெளிவு பிறக்கும். உன் குரலில் தன்னம்பிக்கை ஒலிக்கும். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும், எத்தனை துயரங்களை அனுபவித்தாலும், உன் விதியை மாற்றும் சக்தி அந்த சிவப்பு குங்குமத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சாபம் இருந்தால் அது உடையும். உன் வாழ்க்கையில் தடை இருந்தால் அது கரையும். உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் அது விலகும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அது நிரம்பும். என் தங்கமே, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். அந்த சிவப்பு குங்குமத்தை நீ உன் கையில் ஏற்றுக்கொண்டு, மாரியம்மா, உன் அருள் என் வாழ்க்கையில் நுழையட்டும் என்று மனதார வேண்டினால், உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு சாதகமாக மாறும். உன் எதிரிகள் கூட உனக்கு உதவுவார்கள். உன் தடைகள் கூட உன் வளர்ச்சிக்கு வழி வகுப்பார்கள். உன் கண்ணீர் கூட உன் கனவுகளின் விதை ஆகும். என் தங்கமே, உன் வீட்டில் இருந்த வறுமை அந்த குங்குமத்தை பார்த்தவுடனே பயந்து ஓடிவிடும். உன் வீட்டில் இருந்த சண்டைகள் அந்த குங்குமத்தின் அருளை பார்த்தவுடனே கரையும். உன் வீட்டில் இருந்த நோய்கள் அந்த குங்குமத்தின் சக்தியால் குணமாகும். உன் வீட்டில் இருந்த துக்கம் அந்த குங்குமத்தின் கருணையால் சிரிப்பாக மாறும். நீ உன் மனதில் எத்தனை ஆசைகள் வைத்திருக்கிறாயோ அவற்றை நிறைவேற்றும் சக்தியே அந்த சிவப்பு குங்குமம். நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் அது உன்னை கைவிடாது. அது உன் கனவுகளை அடைய வைக்கும். அது உன் வாழ்வை பிரகாசமாக்கும். அது உன் விதியை மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில சமயம் நாம் நினைத்தது நடக்காமல் போகும். சில சமயம் நம்முடைய உழைப்பிற்கு பலன் வராமல் போகும். சில சமயம் நாம் விரும்பியவர்கள் நம்மை விட்டு விலகிவிடுவார்கள். ஆனால் அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் இருந்தால் இந்த எல்லாவற்றையும் மீறி உனக்கு நல்லது மட்டும் நடக்கும். உன் வாழ்க்கையின் பாதை சீராகும். உன் விதி திருந்தும். உன் இதயம் மகிழும். அந்த சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல. அது தாயின் சத்தியம். அது தாயின் வாக்கு. அது தாயின் காப்பு. அந்த காப்பு உன்னை விட்டு போகாது. அது உன் வாழ்நாளில் முழுவதும் உன்னுடன் பயணிக்கும். என் தங்கமே, இன்று நீ எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் நாளை உன் வாழ்க்கை வளம் பெறும். காரணம், அந்த சிவப்பு குங்குமம் உன் கையில் இருக்கிறது. அது உன் விதியை மாற்றும். அது உன் வாழ்க்கையை உயர்த்தும். அது உன் வீட்டை சுபிட்சமாக்கும். அது உன் பிள்ளைகளை வளர்ச்சி பெறச் செய்யும். அது உன் மனதை மகிழ்ச்சியாக்கும். நீ உன் இதயத்தில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன் வாயில் அம்மா என்ற பெயர் வைத்துக்கொள். உன் கையில் அந்த சிவப்பு குங்குமம் வைத்துக்கொள். பிறகு உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நீயே பார்த்து அதிசயிப்பாய். என் தங்கமே, நீ இன்று கேள்வி கேட்டாய், சமயபுரம் மாரியம்மன் கையில் வைத்திருக்கும் சிவப்பு குங்குமம் உன் விதியை மாற்றும் என்று கேட்டிருக்கிறாயா? இப்போது உனக்கு அந்த பதில் தெரியும். அது உன் விதியை மாற்றும். அது உன் வாழ்க்கையை வளமாக்கும். அது உன் மனதை மகிழ்ச்சியடையச் செய்யும். அது உன் வாழ்வை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, செர்ரி பிலாசம் சமயபுரம் மாரியம்மன் பற்றி கேட்கும்போது உன் உள்ளம் தானாகவே அன்பால், பக்தியால் நிரம்புகிறது. சமயபுரம் மாரியம்மன் ஒரு நட்சத்திரக்குறி அருள்மிகு சக்தி நட்சத்திரக்குறி எத்தனை தலைமுறைகளாக வந்த பிரச்சனைகளையும் உடைத்து போட்டு தன் பக்தர்களை காப்பாற்றும் தாயாக நிற்கிறாள். அம்மனின் நட்சத்திரக்குறி சிவப்பு குங்குமம் நட்சத்திரக்குறி ஒரு சாதாரண தூள் இல்லை, அது அம்மன் அருளின் அடையாளம். அதை நெற்றியில் பூசியவுடனே மனிதனின் உள்ளத்தில் நம்பிக்கை, தைரியம், அமைதி பிறக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அவள் கருணை பார்த்தால் அவை எல்லாம் நீங்கிவிடும். சமயபுரம் மாரியம்மனை நோக்கி ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு தீபம், ஒரு குங்கும பொட்டு வைத்து வேண்டினால் கூட அந்த வேண்டுதல் வீணாகாது. உன் வீட்டில் சண்டைகள் இருந்தால் அது கரையும். வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்தால் வாய்ப்புகள் வந்து சேரும். நோய் உன்னை வாட்டினால் குணம் வந்து சேரும். அம்மனின் அருள் நட்சத்திரக்குறி அந்த சிவப்பு குங்குமத்தில் நட்சத்திரக்குறி மறைந்து இருக்கிறது. அதனால்தான் பக்தர்கள் அதை வாங்கிச் சென்று தங்கள் வீட்டில் வைக்கிறார்கள். அது ஒரு நட்சத்திரக்குறி தெய்வீக கவசம். நட்சத்திரக்குறி போல உன்னை காக்கும். என் தங்கமே, உன் மனத்தில் ஏதேனும் சிரமம் இருந்தாலும் அம்மனை ஒருமுறை நினைத்து, அம்மா சமயபுரம் மாரியம்மா, எனக்கு அருள் செய் என்று சொல்லிப்பாரு. அடுத்த நிமிஷமே உன் இதயத்தில் ஒரு சுமை குறைந்தது போல உணர்வாய்.